ஜெம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வராக அவதாரம் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பன்றிக்குட்டிக்கு பாலூட்டிய பரமசிவன் கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான் உலக உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக ஏராளமான திருவிளையாடல்களை பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? அதுக்காக எண்ணற்ற வடிவங்களை அவரு கொண்டிருக்கிறாரு. தன்னுடைய பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்கினங்களுக்கும் துன்பம் நேரிட்ட போதும் அவரு தாயை போல ஓடோடி அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கியிருக்கிறாரு. சரபேஸ்வரர் வடிவத்திலையும் தாய் பன்றி தோற்றத்திலையும் மிருக வடிவுல அவர் நடத்திய லீலைகள் அற்புதங்களும் ஏராளமா இருக்கு. இதுல தாய் பன்றி வடிவம், அதாவது வராக அவதாரத்துக்கு அடிப்படையா இருந்திருக்கு. இந்த தோற்றம் மனித பெண்ணுடலும் தாய் பன்றி வடிவமாக இருக்கு. இதனுடைய புராண வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது தெய்வாம்சம் மிகுந்ததா இருக்கு. மதுரைக்கு பக்கத்துல குருவித்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல சுகுலன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மனைவி சுகுலையோட வசித்து வராங்க. இவங்க 2 பேருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள். இந்த 2 தம்பதிக்கும் பார்த்தோம் அப்படின்னா 12 குழந்தைகள், அதுவும் ஆண் குழந்தைகள் இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப செல்லமா வளர்க்கப்படுறாங்க. காலப்போக்கில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா சுகுலம் சுகுலை 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு இருந்த சொத்துக்களை அந்த 12 ஆண் குழந்தைகளும் 12 பாகமா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அவங்க ஆடம்பரமா செலவு செஞ்சதால அவங்களுடைய அந்த சொத்துக்கள் மொத்தமே என்ன ஆயிடுது அப்படின்னா தீர்ந்து போயிடுது. ஒரு காலகட்டத்துல எல்லா சொத்துக்களும் போயிட்டு அவங்க வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பசியோட கொடுமையால இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டுக்கு போய் வேட்டையாடி பிழைச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டுல போய் தங்குறாங்க. தினமும் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வராங்க. ஒரு சமயம் அவங்க போற வழியில ஒரு குரு ஒருத்தர் தவத்துல இருந்தாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றவர் தான் இருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறதே தெரியாத அந்த சகோதரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல மண் கற்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வாரி வீசுறாங்க. அவங்கள சுத்தி நின்று எல்லாருமே ஆடி பாடி அவங்கள எல்லாருமே கேலி பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அந்த தொந்தரவை பொறுத்துக்க முடியாத அந்த பிரகஸ்பதி இருக்காரு இல்லையா, அவர் தன்னுடைய தவத்தை கலைச்சிட்டு கோபத்தோட அவர் எழுந்து அவங்கள பார்த்து, மூடர்களே, நீங்கள் செய்த இந்த செயல் தண்டனைக்குரியது. அமைதியாக இருந்த எனக்கு நீங்க இடைஞ்சல் பண்ணீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு நான் ஒரு சாபம் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே இந்த காட்டுல பன்றிகளாக பிறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாபம் கொடுத்துடுறாரு. அமைதியாக இருக்கிறவங்களுக்கும் அப்பாவிகளுக்கும் இடைஞ்சல் செஞ்சா அவங்க பன்றிகளாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சகோதரர்கள் இந்த சாபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க தங்களுடைய சாபத்துக்கு பிராயச்சித்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சமாதானம் அடைஞ்ச அந்த துறவி, குழந்தைகளே, உங்க மேல எனக்கு இரக்கம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஆனா தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் இல்லையா? பன்றிகளாக பிறக்கிற உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காது, பசியோட நீங்க திரிஞ்சிட்டு இருப்பீங்க. கடைசியா மதுரையில இருக்கிற சோமசுந்தரருடைய அருளால நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தவற உணர்ந்துட்டீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு மன்னரோட அவையில அமைச்சர் பொறுப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சுற்றி திரிந்த பன்றியோட வயித்துல பறக்குறாங்க. காட்டு பன்றிகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா பயங்கரமான அட்டகாசம் செய்யறது. அது ஊர் மக்களுக்கு ரொம்ப தொல்லையா இருந்துட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட அந்த மன்னன் ராஜராஜன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா காட்டு பன்னியெல்லாம் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாரு. அதை ஒற்றற்படையின் மூலமா, அதாவது பன்னிங்க கூட்டத்திலேயே ஒரு ஒற்றற்படையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பன்றிகள் மூலமா ஒரு தலைமை பன்றி என்ன பண்ணுது அப்படின்னா மன்னருடைய அந்த பிடியிலிருந்து எப்படியாவது தப்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுது. ஆனா அந்த பன்றியால அது முடியவே இல்லை. காட்டு பன்றிகள் மனிதனை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. ஒட்டு மொத்தமா மன்னனுடைய படைகளை எல்லாம் சேர்ந்து தாக்குச்சு. ஆனா மன்னன் ஆண் பன்றியை கொன்னுட்டாரு. பெண்ணுடைய தலைமை பன்றி இருக்கு இல்லையா, அதை கொல்லாம விட்டுட்டாரு. இதை பார்த்த ஒரு வேடன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பெண் தலைமை பன்னியை கொன்னுட்டாரு. இதனால அந்த பிள்ளை பன்றிகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அனாதையாகிடுச்சு. தந்தையையும் தாயையும் இழந்த அந்த குட்டி பன்றிகள் காட்டுல அனாதையா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தது. பால் இல்லாம உணவு இல்லாம அது ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தது. இந்த குட்டி பன்றிகளுடைய அந்த அழுகுரல் சுந்தரச பெருமாளுடைய காதுல விழுது. பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா வராக முகத்தோடையும் மனித உடலோடும் கூடிய ஒரு பன்றி உருவமா எடுத்து காட்டுக்கு பசியால கதறி அழுதுட்டு இருக்க அந்த குட்டிகளுக்கு பால் ஊற்றாரு.
சொக்கநாதருடைய பாலை குடிச்ச பிறகு அந்த பன்றிகளுக்கு ஞானம் வந்து நல்ல குணங்களும் வருது. அதன் பின்னாடி இறைவன் அந்த குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியாக வச்சுட்டு உடலை வந்து மனித வடிவமா வந்து மாற்றாரு. இதுதான் வராக அவதாரம் அப்படின்னு சொல்றோம்.